நம்முடைய வாழ்க்கை பொதுவாக பிற உயிரினங்களும் பிற ஜீவராசிகளும் மனிதனும் பிரித்து பார்க்கும்போது மற்ற உயிரினங்கள் அனைத்துமே இயற்கை அனுசரித்து இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றது. நாம தான் இயற்கையோட இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வந்திருக்கோம். இதுதான் நம்மள்கிட்ட இன்னும் போய் புரியல. இயற்கை வாழ்வியல்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே அது என்ன கடவுள் அல்லாஹ் இறைவன் படைத்தானோ அந்த வழிமுறையை கடைபிடிக்கக்கூடிய உயிரினங்கள் பிற உயிரினங்கள், மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் அதுக்கு என்ன படைக்கப்பட்டதோ அந்த உணவுகள் அந்த வாழ்வியல் முறையை கடைபிடிக்கின்றது. நாம அந்த வாழ்வியல் முறையை கற்றுக்கொள்ள வந்த இடத்துல நாம் இது இயற்கையா செயற்கையான் என்பதை கூட நம்ம தெரியாமலும், ஏன்னா இறைவன் நமக்கு தானே புத்தியை கொடுத்துருக்கான், சிந்தனையை கொடுத்துருக்கான், சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கான். அப்ப எது சரி எது தவறுன்னு கூட நம்மளால பிரித்து பார்க்க முடியல அப்படின்றதுதான் இங்க வேதனைக்குள்ள ஒரு விஷயம். நிச்சயமாக இயற்கை புரிதல்ல இருக்கக்கூடியவங்க நீண்ட ஆயுளோட சென்ற தலைமுறை வாழ்ந்ததையும் நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில இடத்தில் இயற்கையோட வாழக்கூடிய மக்கள் நீண்ட ஆயுளோடும் இருப்பதையும் நம்ம சில இடத்துல சில பகுதிகளை நம்ம பார்க்க நேரிடுகிறது. ஸோ அவ்வாறு நாமளும் வாழ்க்கையை இங்கே கற்றுக்கொண்டு அதன்படி வாழ ஆரம்பித்து விட்டால் நமக்கும் என்ன நோய் வரப்போகுது?